ஆந்திரா ஸ்டைல் மேங்கோ பச்சடி 4 மாங்காய் இப்படி நைஸாக துருவி வச்சுட்டு மாங்காய் பச்சடி செய்யலாம். ஆந்திரா ஸ்டைலில் மாங்காய் பச்சடி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஒரு 4 மாங்காய் குண்டு மாங்காய் எடுத்திருக்கேன். நான் நல்லா அந்த மாதிரி மாங்காய் காய் துருவுறதில் அந்த மாதிரி துருவிக்கிட்டேன். இப்போ பேன் வச்சுக்கலாம். ஒரு நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் நான். ஓகேங்களா? எண்ணெய் நல்லா ஊற்றணுன்னா ஒரு 3-4 கரண்டி, சரிங்களா? ஊற்றி நல்லா எண்ணெய் காயட்டும். காஞ்சதும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு போட்டாச்சு. ஒரு 3 மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் போல் சீரகம். இதில் பொடி சேர்க்கறதுக்கு நான் முன்னாடியே கடுகு, வெந்தயம், சீரகம், பெருங்காயம் எல்லாம் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது லாஸ்ட்டில் நம்ம போட்டுக்கலாம். போட்டாச்சு. கடுகு மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம என்ன பண்ணலான்னா இதில் இந்த மாங்காவை போட்டுக்கலாம். இப்போ இதில் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம போட்டாச்சு. அடுத்து தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டில் நம்ம அந்த பொடியை தூவி இறக்கிட்டோன்னா ஆந்திரா ஸ்டைல் மாங்காய் பச்சடி ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாவ், ஸ்மெல் சூப்பராக இருக்குது. ஆந்திரா ஸ்டைல் மேங்கோ பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இந்த கடுகு, வெந்தயம், சீரகம் இதெல்லாம் பெருங்காயம் அதெல்லாம் பொடியும் போட்டுட்டேன். செம்ம சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு நம்ம பாட்டிலில் இல்லை டப்பாவில் போட்டுட்டு ஒரு 10 to 15 days வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம், நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.